ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2க்கான பேக்கிங் கிளாஸ் தான் போயிருந்தேன். என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெனிலா கேக்கும் சாக்லேட் கேக்கும் செய்ய ஆரம்பித்தோம். கேக்கோட பேஸே இது தான். ஃபஸ்ட்டு சாக்லேட் கேக் செஞ்சுட்டு அதை நாங்கள் குக்கரில் பேக் பண்ணி எடுத்தோம். ரொம்பவே சாஃப்டாகவும் ஃப்ளஜியாகவும் நமக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு அதை நாங்கள் கூல் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெனிலா கேக்கை செய்ய ஆரம்பித்தோம். வெனிலா கேக்குக்கு பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டோம். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கடைகள்லாம் போனீங்கன்னா கேக் நல்லா வால்யூமாகவும் நல்லா ஹைட்டாகவும் நமக்கு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரித்து நம்ம பீட் பண்ணும்போது நமக்கு கேக் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸும் பட்டர் எசன்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் பேட்டரும் நாங்கள் செஞ்சோம். இதை நாங்கள் ஓவனில் வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணி எடுத்தோம். ஒன்று குக்கர்லேயும் இன்னொன்று ஓவன்லேயும் நமக்கு பேக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. கேக் நல்லாவே ரைஸ் ஆகி வந்துச்சு. வெண்ணிலா கேக்கில் நாளைக்கு க்ரம் கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாக்லேட் கேக்கில் பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணோம். சாக்லேட்டை துருவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக செரியும். அதுக்கப்புறம் க்ரம் கோட்க்கு நல்லா ஸ்டிக் பீக்கில் விப்பிங் க்ரீமை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். விப்பிங் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணும்போது ஹாட்டாக இல்லாமல் நல்ல ஒரு கூல் டெம்பரேச்சரில் வச்சு தான் நம்ம க்ரம் கோட் பண்ணணும். இல்லைனா இந்த விப்பிங் க்ரீம் நல்லா மெல்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா லேயராக வச்சு நாங்கள் சூப்பராக க்ரம் கோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு லேயர் முடித்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு ரெண்டாவது லேயர் போட்டு அடுத்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றதால நிறையாவே சாக்லேட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் பண்ணி கேக்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.